ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 4 ஆகஸ்ட் 2026 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போங்க. ஜனவரி 2026 இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு போற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட 1 or 2 கரண்ட் அஃபேர் கொஷின் சேமா அப்படியே வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஷின்ஸை அப்படியே படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இந்த ஷிஃப்டோட கொஷின்ஸோட PDF எல்லாமே எனக்கு வேணும். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் வந்து நடக்குது. மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 75 கொஷினும் எனக்கு வேணும். அதே மாதிரி சயின்ஸ்ல உள்ள 75 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய 60 கொஷின்ஸும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஷிஃப்ட் கொஷினுக்கு நீங்க 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஷிஃப்ட் முடிய உங்களுக்கான PDF சப்ஜெக்ட் வைஸா டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்பதான் புதுசா என்டிபிசி வரக்கூடிய என்டிபிசி படிக்க போறேன், குரூப் டி படிக்க போறேன், ரயில்வே SSC எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஷிஃப்ட் கொஷின் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்கு மேம். அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல தான் எனக்கு எக்ஸாம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஷிஃப்ட் கொஷினை கரெக்டா ரிவிஷன் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க? விச் இந்தியன் ஸ்டேட் செலிப்ரேட்டட் இட்ஸ் 12th ஃபார்மேஷன் டே ஆன் ஜூன் 2, 2026. எந்த இந்திய மாநிலம் ஜூன் 2, 2026ல தன்னோட 12வது உருவாக்க நாளை கொண்டாடியது? தெலுங்கானா ஃபார்மேஷன் டே வந்து என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ல படிச்சிருப்போம். அந்த கொஸ்டினை தான் அப்படியே உல்டாவா கேட்டிருக்காங்க. ஜூன் 2, 2026ல ஃபார்மேஷன் டே வந்து யாரு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட். ஏன்னா 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேஷ் கூட இருந்துச்சு. ஜூன் 2, 2014ல பாத்தீங்கன்னா தெலுங்கானா வந்து ஒரு தனி மாநிலமாக உருவாகியது. அப்போ 2014ல தான் அது தனி மாநிலமாக உருவாகியது. இப்ப 2026 ஆகிருச்சு. அப்ப டோட்டலா எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷம் ஆகுது. ஓகேவா? தன்னோட 12வது ஃபார்மேஷன் டேயை செலிப்ரேட் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகே, தெலுங்கானா வந்து ஜூன் 2, 2014ல தான் ஒரு தனி மாநிலமாக உருவாகியது. தன்னோட 12th ஃபார்மேஷன் டேயை வந்து ஜூன் 2, 2026ல தெலுங்கானா வந்து என்ன பண்ணியிருக்காங்க? செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆப்ஷன் செக் பண்ணோம் அப்படின்னா சத்தீஸ்கரோட ஃபார்மேஷன் டே பாத்தீங்கன்னா நவம்பர் 1, 2000, ஜார்க்கண்ட் வந்து நவம்பர் 15, 2000, உத்தரகாண்ட் வந்து நவம்பர் 9, 2000. ஓகேவா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. தெலுங்கானா வந்து ஜூன் 2, 2014ல ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஆந்திரால இருந்து பிரிஞ்சு இது வந்து ஒரு தனி மாநிலமாக உருவாகியது. அது மாதிரி ஆப்ஷன்ல உள்ள மாநிலங்களோட ஃபார்மேஷன் டே வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஹையஸ்ட் ஹானர் வாஸ் கன்ஃபர்ட் அப்பான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பை த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்வீடன் டியூரிங் ஹிஸ் அபிஷியல் விசிட் இன் மே 2026? இதுவும் நம்ம CA PDF டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். மே 2026ல தன்னோட அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது ஸ்வீடன் அரசால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த கௌரவம் எது? எது அப்படின்னா ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார். ஓகே, ஸோ ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா இந்த அவார்டு, ஓகேவா, ஸோ இந்த இதை வழங்கி, ஓகே, ஸோ எந்த கண்ட்ரி வந்து கௌரவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதை வந்து அப்படியே உல்டாவா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்வீடன் வந்து நரேந்திர மோடிக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கௌரவம் வந்து கொடுத்து கௌரவிச்சாங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, The Order of the Polar Star is Sweden's highest civilian honor for foreign nationals. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார்ங்கிறது வெளிநாட்டவர்களுக்கு ஸ்வீடன் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த சிவிலியன் அவார்டு. ஓகேவா? விச் பிளேயர் வாஸ், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டேல உள்ள கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 3 ஆகஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே,
So which player was honored with the title of Laureus World Sportsman of the Year 2026 at the ceremony held in Madrid, Spain, April 2026? ஏப்ரல் 2026 மேட்ரிட் ஸ்பெயின்ல நடந்த விழாவில் லாரியஸ் உலக விளையாட்டு வீரர் 2026 என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் ஆல்கரஸுக்கு வழங்கப்பட்டது. எஸ்டர்டே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அரியனா சபலெங்காவுக்கு வழங்கப்பட்டது. ஓகே, இவங்க பெல்லாரஸை சேர்ந்த ஒரு டென்னிஸ் பிளேயர். ஓகே, ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ரிமைனிங் அவார்ட்ஸ் எல்லாமே இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதில் பார்த்துக்கோங்க. விச் கண்ட்ரி ரேங்க்டு ஃபர்ஸ்ட் ஃபார் த 10th கன்சிக்யூட்டிவ் இயர் இன் த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2026 ரிலீஸ்டு பை ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இன் ஏப்ரல் 2026? நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின் யூடியூப்ல நம்ம கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் டிஸ்கஸ் பண்ணோம். யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான், நம்ம சிஏபிடிஎஃப்ல உள்ள கொஸ்டின் தான். ஏப்ரல் 2026ல ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் வெளியிட்ட உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2026ல 10வது ஆண்டாக முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. ஓகே, வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2026ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சக்தி இன் த பயோஃபார்மா சக்தி இனிஷியேட்டிவ் அனௌன்ஸ்ட் இன் த யூனியன் பட்ஜெட் 26 to 27? யூனியன் பட்ஜெட் 2026 to 27 அறிவிக்கப்பட்ட பயோஃபார்மா சக்தி முயற்சியில் சக்தியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோ நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன், அறிவு தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மூலம் சுகாதார முன்னேற்றத்திற்கான உத்தி. ஓகே, ஓகே, சக்திங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து இதுல கொடுத்திருக்கோம். இந்த முயற்சி ஆராய்ச்சி உற்பத்தி மற்றும் புதுமை ஆதரவுடன் இந்தியாவின் பயோஃபார்மா துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதுதான் என்னது? த சக்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which rocket or launch vehicle was used to launch the joint NASA-ISRO Earth Observation Satellite NISAR? நாசா இஸ்ரோ கூட்டு பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள், அதோட நேம் தான் என்னதுன்னா நிசார். ஏவ பயன்படுத்தப்பட்ட அந்த ராக்கெட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா GSLV F-16. நிசாருங்கிறது நாசா இஸ்ரோ சேர்ந்து நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் இஸ் அ ஜாயிண்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இட் வாஸ் லான்ச்ட் யூசிங் இஸ்ரோஸ் GSLV F-16 ராக்கெட் which is a GSLV Mk2 variant from Satish Dhawan Space Center. NISAR carries both NASA's L-band and ISRO's S-band radar for global earth monitoring. ஓகேவா? ஸோ இந்த நிசாருங்கிறது நாசா இஸ்ரோ சேர்ந்து உருவாக்கிய பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது வந்து சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவோட GSLV F-16 ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டுள்ளது. ஓகே, June 2026, which famous bat sanctuary of Uttar Pradesh was designated as India's 100th Ramsar site? நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான் அப்படியே வந்திருக்கு. ஜூன் 2026ல உத்தரப்பிரதேசத்தோட எந்த புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் 100வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேகா ஜீல் பேட் சாங்சுரி. ஓகே, இன் ஜூன் 2026 ஷேகா ஜீல் பேட் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இது 100வது ராம்சர் தலமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தோட அலிகார்ல இருக்கக்கூடிய ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 100வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இதுல கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல இருந்து நீங்க ரிலேட்டடான கொஸ்டின் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Where was the multilateral military exercise Pragati 2026? பாருங்க, டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான் அப்படியே வருது. இன்வால்விங் 12 friendly nations hosted by India in May 2026. மே 2026ல இந்தியா நடத்திய 12 நட்பு நாடுகள் பங்கேற்ற பிரகதி 2026 பன்முக ராணுவ பயிற்சி வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வச்சு நடந்திருக்கு. மகாஜன் ராஜஸ்தான், சாரி எங்க வச்சு நடந்திருக்கு? மேகாலயால, சாரி உம்ரோய் மேகாலயால நடந்திருக்கு. ஓகே, சோ நான் மாதிரி சொல்லிட்டேன், உம்ரோய் மேகாலயா. ஓகே, பிரகதி 2026 ராணுவ பயிற்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால நடந்திருக்கு.
Armies of 12 nations recently organized the multinational military exercise Pragati 2026 at Umroi military station in Meghalaya. இந்த உம்ரோய் military station எங்க இருக்கு? மேகாலயால இருக்கு. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த பிரகதி 2026 military exercise வந்து நடந்திருக்கு. The objective of this exercise is to strengthen military cooperation, interoperability and coordination in counter-terrorism operations among friendly nations of the இந்தியன் ஓசன் ரீஜியன். 12 நாடுகளின் ராணுவங்கள் இணைந்து அண்மையில் மேகாலயாவில் இருக்கக்கூடிய உம்ராய் ராணுவ நிலையத்துல பிரகதி 2026 என்ற பன்னாட்டு ராணுவ கூட்டு பயிற்சியை நடத்தின. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துல உள்ள நட்பு நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பு, பரஸ்பர செயல்பாட்டு திறன், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைப்பை வந்து என்ன பண்ணது, இது வலுப்படுத்துறது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இதுல குடுத்திருக்கேன். Who released a special commemorative book based on ஆபரேஷன் சிந்தூர் in May 2026? மே 2026ல ஆபரேஷன் சிந்தூர் அடிப்படையிலான சிறப்பு நினைவு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா? சோ நீங்க கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கேன் மேம், இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் கடைசி 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுக்கோங்க. எந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஓகேவா, ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர். இதை மட்டும் படிச்சீங்கனாலே அதுல இருந்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. ரொம்ப ஓல்டு கரண்ட் அஃபேர் எல்லாம் நீங்க வந்து படிக்க வேண்டாம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா ராஜ்நாத் சிங் ரிலீஸ்ட் ஏ ஸ்பெஷல் கமாமரேட்டிவ் புக் ஆன் Operation Sindoor. The book documents the detailed significance and success of Operation Sindoor conducted by Indian Armed Forces. மே 2026ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்த நினைவு புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் ஆயுதப்படைகளால் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரோட விவரங்கள், முக்கியத்துவம் மற்றும் அதோட வெற்றியை பத்தி இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. Who is the author of the book? அடுத்த ஷிப்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக் இன்சைட் பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூர் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக்ஸ் இன்சைட் பாகிஸ்தான் கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜேஎஸ் தில்லான். ஓகே. Which central ministry is administratively responsible for conducting the official decennial national population census in India? இந்தியாவில் அதிகாரப்பூர்வ 10 ஆண்டு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பான மத்திய அமைச்சகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம நடத்தக்கூடிய 2027ஓட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து என்னது, டிஜிட்டல். ஓகே. So decennial national population census in India is conducted by the Office of Registrar General and Census Commissioner of India. The office வந்து எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடியது. இந்தியாவில் 10 ஆண்டு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் வந்து நடத்துது. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஓகே. சோ இதுதான் ஷிஃப்ட் 1ல இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின், கரண்ட் அஃபேர். மேக்சிமம் ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபின்னு கொடுத்திருந்தாலும் நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல 15 கொஸ்டினுக்கு மேல கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஜிகேக்கு, ஜெனரல் அவேர்னஸுக்கு கரண்ட் அஃபேரை மட்டும் படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட்ல இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் வெறும் 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து படிச்சுட்டு போங்க. In the human blood circulatory system, the transport or flow of oxygen absorbed from the lungs to all cells of the body is primarily carried out by which of the following? மனித இரத்த சுற்றோட்ட அமைப்பில் நுரையீரல்களில் இருந்து உறிஞ்சப்பட்ட ஆக்சிஜனை உடலின் அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்லும் பணி வந்து யாரால பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு, இரத்த சிவப்பணுக்கள். ஓகேவா? சோ ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். ஓகே. நுரையீரல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் எடுத்துக்கிட்டு போறக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள். In human circulatory system, oxygen absorbed from the lungs binds to hemoglobin in red blood cells. RBCs are responsible for transporting oxygen to all cells of the body. Okay, நம்ம உடம்புல எல்லா இடத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது யாரோட வேலை அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸோட வேலை. ஓகே. மனித சுற்றோட்ட அமைப்பில் இல்ல இரத்த ஓட்ட அமைப்பில் நுரையீரல்களில் இருந்து உறிஞ்சப்படும் ஆக்சிஜன் சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினுடன் பிணைகிறது. நம்ம உடலின் அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வது இந்த இரத்த சிவப்பணுக்களோட வேலை. அதே மாதிரி இரத்த வெள்ளை அணுக்கள் பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு, ஒரு ஆன்டிபாடியா வந்து செயல்படுது, தொற்றை எதிர்க்கிறது. இரத்த தட்டுக்கள் பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு. ஓகேவா? சோ இரத்த தட்டுக்களோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு. WBC பாத்தீங்கன்னா இது வந்து எதிர்ப்பு திறன். ஓகேவா? ஃபைட் இன்ஃபெக்ஷன்
இன்ஃபெக்ஷன். பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரத்த தட்டுக்கள்னு சொல்லுவோம். இது வந்து கிளாட்டிங். இப்ப நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்துல ரத்தம் என்ன ஆகணும்? உறையணும். அப்படிதானே? சோ அந்த வேலையை பார்க்கிறது ரத்தம் உறைதலுக்கு ரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸ் வந்து இதாகுது. ஓகே. அதே மாதிரி பிளாஸ்மாவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கழிவுகளை கொண்டு செல்வதுதான் பிளாஸ்மாவோட வேலை. A convex lens has a focal length 15 centimeter. If an object is placed at a distance of 25 centimeter in front of a lens, real image is formed. What will be the image distance and the magnification produced by the lens respectively? Previous என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? ப்ரீவியஸ் ஷிப்ட்லயும் இந்த மேக்னிபிகேஷன் உருப்பெருக்கத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட ஒரு குவிலென்ஸின் முன் 25 சென்டிமீட்டர் தொலைவுல ஒரு பொருள் வந்து வைக்கப்படுது. அப்ப ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர். மெய்யான பிம்பம் உருவானால் லென்ஸால் உருவாகும் பெரிதாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அதாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்னிபிகேஷன் உருப்பெருக்கம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து குடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து குடுத்தாச்சு. ஓகேவா? சோ நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட டிஸ்டன்ஸ். ஏன்னா உருப்பெருக்கம்ங்கிறது நமக்கு என்ன தெரியும்? உருப்பெருக்கம் m=v/u தெரியும். ஓகேவா? சோ m=v/u. எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா? m=v/u தெரியும். அப்ப இதுக்கு நமக்கு v வந்து வேணும். ஓகே. சோ 1/f = 1/v - 1/u. இங்க f வந்து தெரியும் 1/15 = 1/v வந்து v தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஓகே மைனஸ் ஆஃப் என்ன வரும் இங்க? இங்க 25 வந்து இருக்கு. மைனஸ் 1/25 இருக்கும். அப்போ 1/v மட்டும் இங்க வச்சுக்கலாம். என்ன கிடைக்கும்னா 1/15 = 1/v மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். பிளஸ் 1/25. இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1/v = 1/15 மைனஸ் 1/25 வரும். அப்போ 15க்கும் 25க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 15க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 75 கிடைக்கும். அப்ப இங்க 75 மாத்தனா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 75 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2/75 கிடைக்கும். இது என்னது? 1/v. அப்ப இதுல இருந்து v வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, இத கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 37.5 இருக்கும். அப்போ 1/v வந்து 1/37.5னா v யோட வேல்யூ வந்து 37.5 கிடைக்கும். அப்போ நமக்கு மேக்னிபிகேஷன் = v/u தெரியும். v இப்பதான் கண்டுபிடிச்சோம் 37.5. u ஓட வேல்யூ -2.5 தெரியும். அப்ப இத கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம் கட் ஆகும்? இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கேயும் புள்ளி இருக்கு. சோ புள்ளி கேன்சல் ஆகிரும். 375/25 இருக்கும். அப்போ நம்ம எத்தனை டைம் கட் பண்ணலாம்? 5 5 25, 7 5 35, திருப்பி 5 5 25 கிடைக்கும். ஓகே. சோ சாரி இங்க புள்ளி இல்லையா? அப்போ இங்க 25 தான் இருக்கும். சாரி 2.5 ஞாபகத்துல போட்டேன். அப்போ நமக்கு இந்த புள்ளி அப்படி இருக்கட்டும். ஓகே 7.5 இருக்குமா? 37.5 அப்படி இருக்கும். 4 5 5 15 5 75. சோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 1.5 கிடைக்கும். ஆக்சுவலா இது 2.5ங்கிற மாதிரி ஞாபகத்துல புள்ளி கேன்சல்னு சொல்லிட்டேன். சோ இத கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 375/25ங்கும்போது 15 இருக்கும். இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 1.5. அதாவது ஆன்சர் வந்து -1.5 கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருப்பெருக்கம். ஓகே. அடுத்த கொஸ்டின். Union Budget 26 to 27. Which of the following major national schemes or mission has been allocated 924.35 crore? 2026 to 27 மத்திய பட்ஜெட்ல பின்வரும் முக்கிய தேசிய திட்டங்கள் ஆர் இயக்கங்கள்ல எதுக்கு 924.35 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க? சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா மிஷன். இதுக்கு தான் 924.35 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. யூனியன் பட்ஜெட் 2026 to 27ல 924.35 கோடி. ஓகேவா? சோ ஹாஸ் பீன் மேட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கேலோ இந்தியா. ஓகே. சோ விளையாட்டு மேம்பாட்டு திட்டத்துக்காக 924.35 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. PM Surya Ghar Muft Bijli Yojana launched by Prime Minister Narendra Modi directly contributes to achieving which sustainable development goal of the United Nations? பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கிய PM சூர்யா கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா ஐக்கிய நாடுகளின் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கு அடைவதற்கு நேரடியாக பங்களிக்கிறது? சோ எதுக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 7 அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following devices converts electrical energy into mechanical energy by using the force acting on a current carrying conductor placed in a magnetic field? காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசையை பயன்படுத்தி மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார். ஓகேவா? சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து
மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடியது. ஓகே. when a current carrying conductor is placed in a magnetic field, it experiences a force. ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? Which Indian athlete won the gold medal with a record-breaking performance in the men's F64 javelin throw category at the Paris 2024 Paralympics? பாரிஸ் 2026 பாரா ஒலிம்பிக்ஸ்ல ஆண்கள் F64 ஈட்டி எறிதல் பிரிவில் அஹ், சாதனை முறியடிக்கும் செயல்திறனுடன் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித் அண்டில். ஓகேவா? So at the Paris 2024 Paralympics, Navdeep Singh won the gold medal in the men's F64 javelin throw event. ஸோ F64 கேட்டகரியில பார்த்தீங்க அப்படின்னா சுமித் அன்டில். நவ்தீப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா F41 கேட்டகரி. ஓகேவா? ஸோ F64 கேட்டகரியில வந்து சுமித் அன்டில். அதே இது F41 கேட்டகரியில பார்த்தீங்க அப்படின்னா நவ்தீப் சிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா நவ்தீப் சிங் வந்து சில்வர் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு முன்னாடி கோல்டு வின் பண்ண ஈரானியனோட ஈரானை சேர்ந்த வீரர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால நவதீப் சிங்கோட அந்த சில்வர் வந்து என்னாச்சு கோல்டா வந்து ப்ரமோட் ஆச்சு. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் அவர் வின் பண்ணது வந்து சில்வர் தான். ஈரானியன் ஜாவ்லின் த்ரோவர் தான் பாத்தீங்கன்னா பேரா ஜாவ்லின் த்ரோவர் தான் பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கியிருந்தாரு. அந்த ஈரானியன் அந்த ஜாவ்லின் த்ரோவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால இவருக்கு வந்து என்னதாகிருச்சு கோல்டுக்கு வந்து ப்ரமோட் ஆயிட்டாரு. ஓகேவா? சோ F64 அப்படிங்கும்போது சுமித் அன்டில், F41 அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நவ்தீப் சிங். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த சக்சஸ்ஃபுல் ஃபிளைட் டெஸ்ட் ஆஃப் த இன்டிஜினியஸ்லி டெவலப்டு சர்ஃபேஸ் டு ஏர் PLSR SAM மிசைல் கண்டக்டட் பை DRDO அண்ட் த இந்தியன் நேவி. DRDO மற்றும் இந்திய கடற்படையால் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட VLSR SAM தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையின் வெற்றிகரமான பறக்கும் சோதனை வந்து எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூர், ஒடிஷா. ஓகே. which of the following mixtures represent an example of a suspension? பின்வரும் கலவைகளில் எது சஸ்பென்ஷன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னா சாண்ட் இன் வாட்டர். ஓகே. சோ திட துகள்கள் எல்லாமே கரையாம அப்படியே தெரியும். இப்ப தண்ணியில சாண்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சாண்ட் அப்படியே தெரியும். தண்ணீரில் மணல் கலவையில் மணல் துகள்கள் கரையாமல் அடியில் படுகின்றன. இப்போ உப்பு, சர்க்கரை மற்றும் ஆல்கஹால் இதை தூக்கி தண்ணியில போடுறோம் அப்படின்னா அது எல்லாமே கரைஞ்சிரும். ஓகேவா? அப்ப இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவோம்? சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Suspension is a heterogeneous mixture where solid particles do not dissolve and can be seen settling down. அந்த சாலிடான இப்போ தண்ணி இருக்கு. தண்ணியில தூக்கி மணல தூக்கி போடுறோம் அப்படின்னா மண் எல்லாமே அடியில போய் என்ன ஆகிரும்? அப்படி படிஞ்சிரும். ஓகே. அப்படி செட்டில் ஆகிரும். ஓகே. இதுதான் சஸ்பென்ஷன். Which of the following is the main characteristic of a precipitation reaction in chemistry? வேதியியலில் வீழ்படிவு வினையின் முக்கிய பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இரண்டு சேர்மங்களுக்கிடையே அயனிகள் வந்து பரிமாற்றம் நடந்து கரையாத ஒரு திடப்பொருள் வந்து உருவாகிறது தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீழ்படிவு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பெர்சிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வீழ்படிவு வினையில் இரண்டு நீர் கரைசல்கள் வினைபுரிந்து அயனிகளை பரிமாறிக்கொண்டு வீழ்படிவு எனப்படும் கரையாத ஒரு திடப்பொருளை வந்து உருவாக்குகிறது. இந்த திடப்பொருள் வந்து கரைசலோட அடியில வந்து என்னாகும்? படியும். ஓகேவா? இதுதான் பெர்சிபிடேஷன் இல்லைன்னா வீழ்படிவுன்னு சொல்லுவோம். According to the law of physics, which two essential conditions are mandatory to completely express displacement? இயற்பியல் விதிகளின்படி இடப்பெயர்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்த கட்டாயமாக தேவைப்படும் இரண்டு அடிப்படை நிபந்தனைகள் எவை? சோ எதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் a வெக்டார் குவாண்டிட்டி. அப்படிதானே? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது? இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வெக்டார் குவாண்டிட்டின்னு சொல்லுவோம். வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, இடப்பெயர்ச்சி. இப்போ எப்படி சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்? அதே டிஸ்டன்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அதை வந்து நாம என்ன சொல்லலாம்னா ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு வந்து எண் மதிப்பு இருக்கும். இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னா சோ இந்த இடத்துல ஒரு 5 கிலோமீட்டர் இந்த பக்கமா ஒரு நார்த் சைடோ ஒரு லெஃப்ட் சைடோ இந்த மாதிரி நார்த்தோ இல்லைன்னா சவுத்தோ இந்த மாதிரி அந்த டைரக்ஷனும் இருக்கும். அதுக்கு வந்து அந்த டைரக்ஷனும் இருக்கும், அந்த வேல்யூவும் இருக்கும், அந்த எண் மதிப்பு இருக்கும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அதே டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, திசையன் அளவு அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். திசையனை முழுமையாக வெளிப்படுத்த பரிமாணம் மற்றும் திசை இரண்டும் தேவை. அதாவது அந்த வேல்யூவும் வேணும், அந்த எண் மதிப்பும் வேணும், அந்த திசையும் வேணும். ஓகேவா? அக்கார்டிங் டு த லா ஆஃப் பிசிக்ஸ் விச் டூ எசென்ஷியல். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே கொஸ்டின் தான் திருப்பி எடுத்திருக்காங்க. விச் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிவென்டிங் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மனித சுற்றோட்ட மண்டலத்தில் ரத்தம் பின்னோக்கி பாய்வதை தடுக்கும் குறிப்பிட்ட அமைப்பு எது? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வுகள். ஓகே. இதயம் மற்றும் சிரைகளில் இருக்கக்கூடிய வால்வுகள் ஒரு வழி கதவுகள் போல செயல்படுகிறது. அவை ஒரு திசையில் இரத்த ஓட்டத்தை அனுமதிக்க திறக்கின்றன. பின்னோக்கி பாய்வதை வந்து இது என்ன பாய்வதை பின்னோக்கி பாய்றத வந்து இது வந்து தடுக்குது. ஓகேவா? When a metal hydrogen carbonate reacts with an acid, which of the following gases is released with brisk effer- effervescence? ஒரு உலோக ஹைட்ரஜன் கார்பனேட் ஒரு அமிலத்துடன் வினைபுரியும் போது பின்வரும் வாயுக்களில் எது வேகமாக நுரைத்தலுடன் வெளிப்படுகிறது? ஒரு உலோக ஹைட்ரஜன் கார்பனேட்டை வந்து ஒரு அமிலம் கூட நாம வந்து வினைபுரிய வைக்கிறோம். ஓகேவா? சோ ஒரு மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? சோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு அமிலம் கூட வினைபுரிய வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட் பிளஸ் நீர் பிளஸ் அது கூட பாத்தீங்க அப்படின்னா CO2 வந்து கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். When a metal hydrogen carbonate react with an acid, it produces salt water and carbon dioxide. ஓகேவா? சோ அதுல என்னெல்லாம் கிடைக்கும்? கேஸ் வந்து என்ன இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து வெளியாகும். ஒரு உலோக ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ஒரு அமிலத்துடன் வினைபுரியும் போது உப்பு, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு ஆகியவற்றை உருவாக்குகிறது. CO2 வாயு வெளியேறுவதால் வேகமாக அங்க வந்து என்ன ஏற்படுது? நுரைத்தல் வந்து ஏற்படுகிறது. According to the Rutherford's nuclear model of an atom, which of the following statements regarding the nucleus of an atom is absolutely correct? ருதர்ஃபோர்டின் அணுவின் அணுக்கரு மாதிரிப்படி அணுவின் நியூக்ளியஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது சரியானது அப்படின்னா center of an atom is positively charged called nucleus and almost all mass of atoms in it. அணுவின் மையத்தில் அணுவின் மையம் வந்து நேர்மின்னேற்றம் கொண்டது. அப்படிதானே? பாசிட்டிவ் சார்ஜ்டு. இதை வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படி இல்லைன்னா உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அணுவோட முழு நிறையுமே எதுல இருக்கும்? அந்த உட்கருல தான் இருக்கும். ரூதர்ஃபோர்டோட அணுக்கரு மாதிரிப்படி அணுவின் மையத்துல வந்து உட்கரு வந்து இருக்கு, நியூக்ளியஸ் வந்து இருக்கு. இது நேர் மின்னேற்றம் கொண்டது. அணுவின் கிட்டத்தட்ட முழு நிறையும் வந்து அதுலதான் இருக்கு. ஓகேவா? எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸை சுத்தி சுற்றுப்பாதையில வந்து என்ன இருக்கும்? சுத்திக்கிட்டு இருக்கும். எலக்ட்ரான்கள் பாத்தீங்க அப்படின்னா எதிர்மின் சுமை வந்து கொண்டது. Which specific part of a nerve cell carries the nerve impulse away from the cell body to another neuron or muscle? ஒரு நரம்பு செல்லின் எந்த குறிப்பிட்ட பகுதி நரம்பு தூண்டலை செல் உடலில் இருந்து மற்றொரு நியூரான் அல்லது தசைக்கு கடத்துகிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு நார்னு சொல்லக்கூடிய ஆக்சான். If an object of mass 500 kg is taken to twice its initial height from the Earth's surface, what will be the effect on its gravitational potential energy? பூமியின் மேற்பரப்பில் இருந்து 500 கிலோ, ஓகே, 500 kg எடையுள்ள ஒரு பொருள் அதன் ஆரம்ப உயரத்தை விட 2 மடங்கு உயரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டால் அதன் ஈர்ப்பு நிலை ஆற்றல் என்னவாக இருக்கும்? ஓகேவா? சோ நிலையாற்றல் எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலா நிலையாற்றல் வந்து mgh இருக்கு. இப்போ ஹைட்ட வந்து 2 மடங்கா நம்ம அதிகப்படுத்திட்டோம். இனிஷியலா ஹைட் வந்து h இருக்கு. இப்போ 2 மடங்கா அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா mg into 2h போடுவோம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2mgh கிடைக்கும். அப்ப இனிஷியலா நிலையாற்றல் என்ன இருந்துச்சு? mgh இருந்துச்சு. இப்போ ஃபைனலா எப்படி மாறுது? 2 into mgh மாறுது. அப்ப அந்த நிலையாற்றல் வந்து எப்படி மாறும்? 2 மடங்கா மாறும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி டபுள்டு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா தெரியும், mgh. அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹைட்டை வந்து 2 டைமா மாத்திட்டீங்க, 2h மாத்திட்டீங்க. அப்ப இதுக்கு பதிலா 2h போடும்போது உங்களுக்கு 2 into mgh கிடைக்கும். If the primary function of platelets is to prevent bleeding, what is the primary function of white blood cells in blood? பிளேட்லெட்டுகள், அதாவது இரத்த தட்டுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இதோட முக்கியமான வேலை வந்து ரத்தம் உறைதலுக்கு துணை புரிவது. ஓகேவா? இதே வந்து இரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா? அதோட வேலை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சிஜனை கடத்துறது யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை கடத்தும். இரத்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும்னா ஒரு ஆன்டிபாடியா நமக்கு வந்து செயல்படும். டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த பாடி, தொற்றுகளுக்கு எதிராக போராடி உடலை பாதுகாப்பது தான் யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒயிட் பிளட் செல்ஸோட வேலை. அதே இது இரத்த தட்டுக்களோட வேலை பாத்தீங்க அப்படின்னா இரத்த நாளங்களில் உறைதலை ஏற்படுத்துவது, கிளாட்டிங் பண்றது, ரத்தம் உறைதலை இது பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்த தட்டுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ். ஓகேவா? அப்போ 3 இது இருக்கு நம்ம இதுல என்னெல்லாம் இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, இரத்த தட்டுக்கள் இருக்கு, திருப்பி பிளாஸ்மா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ முக்கியமான இந்த 3 பார்த்தோம் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது தான் இதோட வேலை. ஒயிட் பிளட் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்டிபாடியா வந்து செயல்படுது. ஓகேவா? சோ இது வந்து அந்த நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கிறது. அந்த தொற்றுகளுக்கு எதிராக போராடி உடலை பாதுகாப்பது தான் ஒயிட் பிளட் செல்ஸோட வேலை. அதே இது பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த தட்டுக்கள் வந்து உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ரத்தம் வருது அப்படின்னா டக்குன்னு அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறது தான் இரத்த தட்டுக்களோட வேலை. ஓகே. If a human spinal cord is damaged due to a severe injury, which main function on part of the body is directly affected? கடுமையான காயம் காரணமாக ஒரு மனிதனோட ஸ்பைனல் கார்டு வந்து சேதமடைந்தால் எந்த பகுதி வந்து நேரடியாக பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காயம் ஏற்பட்ட இடத்திற்கு கீழே உள்ள உறுப்புகளின் உணர்வு மற்றும் இயக்க திறன்கள், அதோட சென்ஸ் எல்லாமே போயிரும். ஓகே, அந்த உணர்வு எல்லாமே போயிரும். Spinal cord carries nerve cells between the brain and the rest of the body. If it is damaged, signals cannot pass through the damaged point. ஓகேவா? ஸ்பைனல் கார்டு இதாயிருச்சு அப்படின்னா சிக்னல் வந்து பாஸ் ஆகாது. சோ அப்போ அவங்க எங்க என்ன ஆவாங்க? ஸோ மூவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த சிக்னல் எல்லாமே என்ன ஆகிரும்? கட் ஆகிரும். ஓகேவா? ஸோ தண்டுவடம் மூளைக்கும் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் இடையே நரம்பு சமிங்ஞைகளை கடத்துகிறது. அது சேதமடைந்தால் சேதமடைந்த இடத்தின் வழியாக சமிங்ஞைகள் அந்த சிக்னல் வந்து போகாது. காயம் ஏற்பட்ட இடத்திற்கு கீழே உள்ள உறுப்புகளின் உணர்வு மற்றும் அதோட இயக்க திறன்கள் வந்து என்னாகும்? பாதிக்கப்படும். இதனால வந்து அந்த அந்த இடத்த வந்து நம்மளால அசைக்க முடியாது. How many moles of carbon dioxide will be formed on the complete combustion of 1 mole of ethanol? ஒரு மோல் எத்தனால் முழுமையாக எரியும் போது எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ C2H5OH இதுதான் உங்களுக்கு என்னது? எத்தனாலோட இது. CH3CH2OHன்னு சொல்லுவோம். இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? எரியுது அப்படின்னாலே அது என்ன ஆகும்? ஆக்சிஜன் கூட வினைபுரியும். ஏன்னா எரிதலுக்கு துணை போறது ஆக்சிஜன். அந்த எரிதலை வந்து கட்டுப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போ O2 கூட வினைபுரியும் போது உங்களுக்கு 2CO2 + 3H2O வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒரு மோல் எத்தனால் வந்து எத்தனை மோல் CO2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு? 2 மோல் CO2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஆன்சர் வந்து 2 மோல். When a metallic conductor is placed in a changing magnetic field or moved within a magnetic field, which of the following phenomena occurs? ஒரு உலோக கடத்தி மாறும் காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அல்லது காந்தப்புலத்திற்குள் நகர்த்தப்படும் போது எந்த நிகழ்வு வந்து நடைபெறும்? சோ எது நடைபெறும் அப்படின்னா கடத்தியின் 2 புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு வந்து தூண்டப்படுகிறது. According to the law of physics, the work done on an object depends on which of the following factors? இயற்பியல் விதிகளின்படி ஒரு பொருளின் மீது செய்யப்படும் வேலை எந்த காரணிகளை சார்ந்துள்ளது? சோ அப்போ ஒரு பொருள் மீது வேலை செய்றோம். ஒரு மேஜை இருக்கு. அதை இந்த பக்கம் தள்ளுறோம் அப்படின்னா அங்க என்ன நடக்கு? ஒரு வேலை வந்து நடக்குது. அப்ப அந்த மேஜையை அங்க தள்ளுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கொடுப்பீங்க? ஃபோர்ஸ் வந்து கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கிற ஃபோர்ஸால இங்க இருக்கிற அந்த மேஜை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகும். அப்படிதானே? அப்ப இடப்பெயர்ச்சி அடையும். ஓகே. அப்ப அங்க வேலை செய்யப்படுது அப்படின்னா அங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க? ஃபோர்ஸ் வந்து கொடுப்பீங்க. நீங்க குடுக்குற ஃபோர்ஸால இங்க இருக்கிற அந்த பொருள் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். அப்ப அங்க என்ன நடக்கு? இடப்பெயர்ச்சி நடக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நடக்கு. அப்ப நீங்க செலுத்தக்கூடிய விசை, அதால அது மூவ் ஆகுது. அது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா? அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தெம். ஓகேவா? சோ நீங்க ஃபோர்ஸ் எப்படினாலும் குடுக்கலாம். அப்படிதானே? சோ இது எல்லாமே டீடைல்டா நம்ம ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்திருக்கோம். இங்க மேஜை இருக்குன்னா இப்படி தள்ளினீங்கன்னா நகரும். அதே மேஜையோட மேல் பக்கமா கைய வச்சுட்டு தள்ளினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது நகருமா? நகராது. அப்ப இப்படி நீங்க தள்ளுறீங்க அப்படின்னா இங்க வந்து கோணம் ஏற்படும். அதே மேல இருந்து மேஜைய மே மேல இருந்து இப்படி தள்ளுறீங்க. விசைய இப்படி செலுத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது வேலை நடக்குமா? இந்த இடத்துல வேலை வந்து உங்களுக்கு என்னவாகிரும்? 0 ஆகிரும். ஓகேவா? சோ இப்படி தள்ளும்போது உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90. ஓகேவா? cos 90 யோட வேல்யூ வந்து 0. இந்த மாதிரி அந்த டைரக்ஷன் அந்த ஃபோர்ஸ் நம்ம எங்க குடுக்குறோமோ அத பொறுத்து வேலை வந்து நடக்கும். அப்போ ஒரு வேலை செய்யப்படுது அப்படின்னா அங்க என்னெல்லாம் இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து குடுப்போம். ஓகேவா? சோ இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஒன்லி ஆன் அப்ளைடு ஃபோர்ஸ். விசையை மட்டும் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல.
விசை மட்டுமா இருக்கும்? இல்ல. அதனால என்ன ஆகும்? இடப்பெயர்ச்சி அடையும். ஓகே. ஒன்லி டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. உங்களுக்கு ஃபோர்ஸும் இருக்கும், டிஸ்பிளேஸ்மென்ட்டும் அதனால ஆகும். ஒன்லி ஆன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இல்ல இதுவும் தப்பு. ஸோ ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தெம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் இடையில அந்த ஆங்கிள் அத பொறுத்தும் இருக்கும். தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கும். அதே தீட்டாவோட வேல்யூ 90யா இருக்கும். தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. தீட்டாவோட வேல்யூ 90ங்கும்போது அங்க வேலை எதுவுமே என்ன பண்ணல? செய்யப்படவில்லை. தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கும்போது வேலை வந்து என்ன ஆகும்? வேலை அங்க நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ W F × D cos θ. ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் அதுல ஏற்படக்கூடிய அந்த கோணத்த பொறுத்து தான் என்னாகும்? அங்க வேலை செய்யப்படும். ஓகே. இது 3யுமே சார்ந்தது. அவ்வளவுதான். W F × D cos θ. இது ஃபோர்ஸ், இது டிஸ்பிளேஸ்மென்ட், இது விசை, இது இடப்பெயர்ச்சி. இது விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீட்டா. ஓகே. அக்கார்டிங் டு த லா ஆஃப் பிசிக்ஸ். ஓகே. அதே கொஸ்டின் தான் திருப்பியும் கொடுத்திருக்காங்களா? அடுத்த கொஸ்டின். When two identical glass prisms are placed in an inverted position relative to each other and the beam of white light is incident on the first prism, what is the effect on the light emerging from the second prism? இரண்டு ஒரே மாதிரியான கண்ணாடி பட்டகங்கள் ஒன்றுக்கொன்று தலைகீழாக வைக்கப்பட்டு முதல் பட்டகத்தின் மீது வெள்ளொளி கற்றை படும்போது இரண்டாவது பட்டகத்தில் இருந்து வெளிவரும் ஒளியின் விளைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 7 நிறங்களும் மீண்டும் இணைந்து ஒரே வெள்ளொளியாக வந்து அப்படியே வெளியே வரும். ஓகேவா? When sound waves travel through a medium, what is the effect on the movement of the particles of that medium? ஒளி அலைகள் வந்து ஒரு ஊடகத்தின் வழியாக பயணிக்கும் போது அந்த ஊடகத்தின் துகள்களின் இயக்கத்தில் ஏற்படும் விளைவு என்ன? ஓகேவா? சோ அந்த particles only vibrate back and forth about their mean position. They do not move forward. துகள்கள் தங்கள் சராசரி நிலையை சுற்றி முன்னும் பின்னும் என்ன ஆகும் அப்படின்னா அதிர்வடையும். அது முன்னாடி போகாது. ஓகே. ஒளிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் வேவ், ஒரு இயந்திர அலை. ஒளி பயணிக்கும் போது ஒரு ஊடகத்தின் அழுத்தம் மற்றும் நெகிழ்வை உருவாக்குகிறது. ஊடகத்தின் துகள்கள் தங்கள் சராசரி நிலையை சுற்றி மட்டுமே அதிர்வடைந்து ஆற்றலை கடத்துகிறது. What is the effect on the chemical properties of ozone water when the concentration of carbon dioxide in the atmospheric increases excessively? வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்கும்போது கடல் நீரின் வேதியியல் பண்புகளில் ஏற்படும் விளைவு என்ன? ஓகேவா? சோ கடல் நீர் வந்து அதிக அமிலத்தன்மை கொண்டதாக மாறும். அதோட pH மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். What is the method of protecting iron or steel from corrosion by applying a thin coating of zinc called? துத்தநாகத்தின் மெல்லிய பூச்சை பயன்படுத்தி இரும்பு அல்லது எஃகை அரிப்பிலிருந்து என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியும். நார்மலா ஒரு இரும்பு துண்டு இருக்கு, தூக்கி வெளியில போடுறோம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து அதுல வந்து என்ன ஆகும்? மேல ஒரு துரு உருவாகும். ஓகேவா? சோ அப்போ துரு வந்து உருவாகும். இப்ப அந்த இரும்பு பொருள் மேல நம்ம ஒரு துத்தநாக பூச்சு மாதிரி, ஒரு துத்தநாக பெயிண்ட் மாதிரி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வெளியே போடும்போது என்ன ஆகும்னா, அந்த இரும்பு துண்டு மேல அந்த துத்தநாக பூச்சு வந்து அந்த பெயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, அத வந்து துருப்பிடிக்க விடாது. ஏன்னா இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினைபுரியும் போது இரும்ப சுத்தி மேல பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டோம். ஓகேவா? சோ அந்த துத்தநாக பூச்சு அந்த பெயிண்ட் வந்து அடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா, இரும்பு கூட வினைபுரிய முடியாது. ஏன்னா அதுக்கு தான் வெளியில என்ன இருக்கு? துத்தநாகத்தோட அந்த பெயிண்ட் வந்து இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ இப்போ இந்த பாதுகாக்கும் முறைக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இரும்பு வந்து துருப்பிடிக்க விடாம இந்த மாதிரி துத்தநாக பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த பூச்சு பூசுறோம் அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கால்வனைசேஷன். ஓகே. துத்தநாக முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவோம். Galvanization is the process of applying a protective zinc coating to iron or steel. Zinc is more reactive than iron. So it corrodes first and protects the iron underneath. அதாவது இரும்பு வந்து ஈஸியா வெளியே தூக்கி போட்டோம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து துருப்பிடிச்சிரும். அதே அதுக்கு மேல ஜிங்க் அடிச்சிட்டோம் அப்படின்னா, ஜிங்க் வந்து அந்த அளவுக்கு ஆக்சிஜன் கூட வினைபுரியாது. இதனால துரு வந்து தடுக்கப்படுது. இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா கால்வனைசேஷன். கால்வனைசேஷன் என்பது இரும்பு அல்லது எஃகின் மீது பாதுகாப்பு துத்தநாக பூச்சை பயன்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். துத்தநாகம் வந்து இரும்பை விட அதிகமான அளவு வினைத்திறன் கொண்டது. ஓகேவா? எனவே அது முதலில் அரித்து கீழே உள்ள இரும்பை வந்து பாதுகாக்கிறது. Which of the following is the primary chemical responsible for the depletion of the ozone layer? ஓசோன் அடுக்கு சிதைவுக்கு முக்கிய காரணமான வேதிப்பொருள் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். இதுதான் ஓசோனுக்கான முக்கியமான ஒரு இது. ஓகே. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எதுல இருந்து வரும் அப்படின்னா, சோ இந்த ஏசி அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இந்த கூலிங்கான இது இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்தெல்லாம் என்ன வரும் அப்படின்னா, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து வரும். ஓகேவா?
So CFCs were used in refrigerators, ACs, and spray cans. When they reach the stratosphere, UV rays break them and release chlorine atoms. Chlorine react with ozone and breaks it down. Okay வா? So அதனால ஓசோன்ல என்ன ஆகும்னா ஓட்ட விழக்கூடிய அளவுக்கு இதாகும். Okay. ஓகே. சிஎஃப்சிகள் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் குளிர்சாதன பெட்டிகள், ஏசி மற்றும் ஸ்ப்ரே கேன்கள்ல வந்து பயன்படுத்தப்படுது. இது ஸ்ட்ராட்டோஸ்பியரை அடையும் போது பார்த்தீங்கன்னா, யூவி கதிர்கள் அவற்றை உடைத்து குளோரின் அணுக்கள வந்து என்னாகுது? வெளியேற்றுது. இதனால குளோரின் வந்து ஓசோன் கூட வினைபுரிந்து அத வந்து உடைக்குது. இதனால ஓசோனோட அடுக்கு வந்து என்னாகுதுன்னா சிதைவடையுது. ஓகேவா? இதனால ஓசோன்ல ஓட்டை வந்து விழுது. ஓகே. ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா 4 ஆகஸ்ட் ஷிஃப்ட் 1ல கேட்ட கரண்ட் அஃபேர் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஷிஃப்ட் 2 அண்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய அந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா, முந்தின ஷிஃப்ட்டோட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். ஒரு 25ஆம் தேதி அந்த மாதிரி லாஸ்ட்டாலாம் வரீங்கன்னா, மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 75% கொஸ்டின் வந்து இந்த லாஸ்ட் மினிட்லயே நீங்க வந்து என்ன பண்ணிரலாம்? அட்டெண்ட் பண்ணிரலாம். அதனால ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ட வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு போங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் மேம். நீங்க டீச் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட மேத்ஸ் கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும். சயின்ஸோட பிடிஎஃப் வேணும். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்கான அக்சஸ் வந்து ஆப்ல கொடுத்துருவாங்க. நீங்க பிடிஎஃப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போடனாலும் போட்டுக்கலாம். தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும் மேம். லாஸ்ட் மினிட்ல கடைசி 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும். இது வரைக்குமே கரண்ட் அஃபேர் படிக்கல. குரூப் டிக்கான கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். லைஃப் டைம் வேலிடிட்டி கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாச கடைசிக்குள்ள என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் ஆர் ஷார்ட் நோட்டீஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. லைஃப் டைம் வேலிடிட்டி. பிகினர் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு உங்களோட ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போங்க. கேர்ள்ஸ் கையில மருதாணி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. அப்பதான் அங்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். மருதாணி வச்சிருந்தீங்கன்னா ஒழுங்கா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரேகையெல்லாம் விழாது. அதனால மருதாணி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருங்க. வேல்யூபிளான திங்ஸ் இந்த கோல்டு செயின் இந்த மாதிரிலாம் ரொம்ப போட்டு போகாதீங்க எக்ஸாம் ஹாலுக்கு. ஒருவேளை அங்க வச்சு கழட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சேஃபா வைக்க முடியாது. அதனால இந்த கோல்டு செயின், ரிங் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வீட்டுல வச்சுட்டு போயிருங்க. ஒரு ஃபார்மலான ஷர்ட், பேண்ட் போட்டு போங்க. பாய்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போகாதீங்க. சீக்கிரமா போயிருங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரியல மேம், சிட்டி இன்டிமேஷன் பார்க்க தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.